ரூத்தின் கதை மீட்கப்பட்டது. மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, கைவிடப்படுதல், நிராகரிக்கப்படுதல், நம்பிக்கை இழத்தல் இவை அனைத்துமே வேதனையான அனுபவங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மிகவும் கடினமான அத்தியாயங்களை பயன்படுத்தி கர்த்தரால் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வித்தியாசமான கதையை எழுத முடியும். அதை குறித்து பழைய ஏற்பாட்டில் ரூத்தின் வாழ்க்கையை பார்ப்போம். அதில் தேவனுடைய மீட்பின் கிருபையை நாம் காண்கிறோம். ரூத் சமீபத்தில் விதவையானவள். அவள் தன்னுடைய விதவையான மாமியாரோடு தங்குவதை தெரிந்தெடுத்திருந்தாள் என்று வாசிக்கிறோம். தேவன் அவர்களுடைய இழப்புகளை பயன்படுத்தி அவர்களை பெத்லஹேமுக்கு அழைத்து வந்தார். அங்கே ரூத் அவர்களுடைய ஆதரிக்கிற சுதந்திரவாளியாகிய போவாஸை சந்திக்கிறாள் என்று ரூத் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆதரிக்கிற சுதந்திரவாளி என்ற வார்த்தையை ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தோம் என்றால் அது கார்டியன் ரிடீமர் அல்லது கின்ஸ்மேன் ரிடீமர் என்று வாசிக்கிறோம். அதாவது போவாஸ் ரூத் மற்றும் அவளுடைய மாமியாரின் நெருங்கின உறவின் மீட்பர் என்று அறிகிறோம். அந்த நெருங்கின உறவின் மீட்பராகிய போவாஸ் ரூத்துக்கு தயவை காண்பிக்கிறார். அவளை திருமணம் செய்து கொள்கிறார். அவளுடைய மாமியாரும் பராமரிக்கப்படுகிறாள் என்று வாசிக்கிறோம். பல தலைமுறைகளுக்கு பின்பு நம்முடைய மிக பெரிய மிகச் சிறந்த மீட்பரான இயேசுவானவர் இந்த குடும்ப வரிசையில் பிறக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். இப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஆளுகை செய்வது போல் நீங்கள் உணரும் போது சிறந்த மீட்பின் கதைகளை எழுதும் தேவன் உங்கள் கதையில் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, ரூத்தின் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களில் இருந்து அவளுடைய நெருங்கின உறவின் மீட்பரான போவாஸ் அவளை மீட்டார். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களுடைய உறவின் மீட்பராகிய இயேசுவானவர் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து எங்களை மீட்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 22 ஜூலை 2022 நான்சி டிமாஸ் வாகமூர்த்தி இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.